இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று படிக்கப் போவது இந்த காலாண்டினுடைய கடைசி பாடத்தை படிக்க வந்திருக்கிறோம். 12 பாடங்கள் படித்தோம். 12 பாடங்கள் சங்கீத புத்தகத்திலிருந்து நாம் படித்திருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் நிறைய சங்கீதங்களை இருக்குது, நூற்றுக்கணக்கான சங்கீதங்களை உள்ளடக்கி வச்சிருக்குது. இப்போ நூற்றுக்கணக்கான சங்கீதத்தை படிக்க முடியாது. எனவே ஆசிரியர் நமக்கு 12 மிக முக்கியமான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார். இதை தான் நம்ம 12 வாரங்களாக படித்தோம். ஜபத்தை குறித்து ஒரு வாரம் படித்தோம், தொழுகையை குறித்து படித்தோம், பாவ மன்னிப்பை குறித்து படித்தோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து படித்தோம். இப்படி 12 மிக முக்கியமான கருத்துக்களை எடுத்து 12 வாரங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வாரத்தில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க போகிறோம். அது கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து படிக்க போகிறோம். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்கிற விஷயமும் கடைசி கால திருச்சபைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நம்ம பெயருக்கும் காத்திருத்தலுக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஆமாம், அட்வென்டிஸ்ட்னு அர்த்தம் என்ன? அவருடைய வருகைக்காக காத்திருப்போர் தானே. எனவே இந்த பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி இந்த காலாண்டு நிறைவுக்குள்ளாக வருகிறது. நாம் இந்த முறை படிக்க போகிற விஷயம், பாடத்தினுடைய தலைப்பு கர்த்தருக்கு காத்திரு. அப்போ இந்த கர்த்தருக்கு காத்திரு அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் 5 மிக முக்கியமான சங்கீதத்தை எடுத்து இந்த தலைப்பை நம்ம ஆராய போகிறோம். சங்கீதம் 37, சங்கீதம் 37, சங்கீதம் 131, சங்கீதம் 126, சங்கீதம் 92, சங்கீதம் 5. இந்த 5 சங்கீதங்கள் மூலமாக இந்த மிக அதிமுக்கியமான தலைப்பை நம்ம சிந்திக்க போகிறோம். ஜபத்தோடு படிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, அதிமுக்கியமான தலைப்பெடுத்து சிந்திக்க வரோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய காத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தி தாரும். இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தாவீது ஜபத்தை குறித்தும், தொழுகையை குறித்தும், கிறிஸ்துவை குறித்தும், பாவ மன்னிப்பை குறித்தும், மனம் திரும்புதலை குறித்தும் எல்லாம் பேசினவர். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருப்பதனுடைய அவசியம் இருக்குது என்பது உணர்ந்தபடினால அது சங்கீத புத்தகங்கள் முழுவதிலும் அங்கங்க மிக மிக பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு எழுதிட்டே வராருங்க. அந்த வரிசையில சங்கீதம் 37க்கு நம்ம வருவோங்க. சங்கீதம் 37க்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு புரிய வரும். அது மட்டும் இல்ல, இதே சங்கீதத்துல 2வது ஒரு விஷயத்தையும் படித்துக் கொள்ள போகிறோம். காத்திருக்கும் போது நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள போறோம். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன என்பதையும், அதே சமயத்துல காத்திருக்கும் போது என்ன செய்யக்கூடாது, வழக்கமா மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற 2 மிக முக்கியமான காரியங்கள் சங்கீதம் 37 நம்ம விளங்க வருங்க. சங்கீதம் 37க்கு வாங்க. சங்கீதம் 37 2 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். 1, காத்திருத்தல் என்றால் என்ன. 2வது, காத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். சரிங்களா? சங்கீதம் 37 பார்ப்பதற்கு முன்பாக சங்கீதம் 27க்கு வருவோங்க. சங்கீதம் 27 ஒரு வசனம் வாசிச்சு சங்கீதம் 37க்கு வந்துடலாம். 27 பாருங்க. சங்கீதம் 27 வசனம் 14 பாருங்களேன். வசனம் 14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. இதே விஷயம் தான் பல இடங்கள்லயும் வரது பார்க்கலாம். இப்ப சங்கீதம் 37க்கு வந்துருவாங்க. கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரிங்களா? கர்த்தருக்கு காத்திருத்தல்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணத்தை சங்கீத புஸ்தகத்தை வெளில போய் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்துடுறேங்க. சங்கீதத்துல காத்திருன்னு இருக்கு. ஒரு உதாரணம் ஆதியாகமத்துக்கு போகலாம். சரிங்களா? ஆதியாகமத்துல இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பாருங்களேன். யாக்கோபு, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 29 வந்தீங்கன்னா யாக்கோபை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஆதியாகமம் 29ங்க வசனம் 18, யாக்கோபு ராகேல் பெயரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன். ராகேல் மேல ரொம்ப பிரியப்படுறான். 7 வருஷம் ராகேலுக்காக அவன் வேலை செய்யறான். ராகேலுக்காக அவன் 7 வருஷம் காத்திருக்கிறான் இல்லையா? சரி, வசனம் 20 பாருங்க. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவன் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. அப்ப யாருக்காக காத்திருந்தாங்க? யாக்கோபு ராகேலுக்காக முதல்ல 7 வருஷம் காத்திருந்தாங்க. அங்க ஏமாற்றப்படுறான். இன்னொரு 7 வருஷம். ஆக முதல்ல ஒரு 7 வருஷம், 2வது ஒரு 7 வருஷம் காத்திருந்தாங்க.
இப்ப பாருங்க, அவனுக்கு ஒரு விருப்பம், அதற்கப்புறம் அந்த விருப்பம் அடைவதற்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க. அந்த இடைப்பட்ட காலம் தான் காத்திருக்கிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திற்கு பேர் தான் காத்திருக்கிற அனுபவம். ஒரு ஜெப விண்ணப்பத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்துல வைக்கிறோம். அந்த ஜெப விண்ணப்பம் நமக்கு பதில் அளிக்கப்படுகின்ற வரை அந்த இடைப்பட்ட அந்த காலகட்டம் இருக்குல்ல, ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற நேரம் முதல் ஜெபத்திற்கு பதில் வந்த நேரம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் ஒரு கிறிஸ்தவனின் அனுபவம், காத்திருக்கிற அனுபவம். இந்த இடத்துல யாக்கோபினுடைய உதாரணம் நான் சொன்னேன். இதே போல இயேசு கிறிஸ்து யாரையாவது காத்திருக்கும்படி சொன்னாரா? நீங்க போங்க, அங்க போய் காத்திருங்க, பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்க அங்க காத்திருங்க அப்படின்னு சொன்னாரா? அது எங்க இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் புத்தகத்துல இருக்குதுங்க. எங்க இருக்கு? அதிகாரத்தையும் போடுங்க, வசனத்தையும் போடுங்க. ஆக காத்திருத்தல் என்றால் என்ன? ஒரு ஜெப விண்ணப்பம், ஒரு விருப்பம். அந்த ஜெப விண்ணப்பம் துவங்கினது முதல் ஜெப விண்ணப்பம் பதிலளிக்கப்படுகின்ற வரை அந்த இடைப்பட்ட அந்த காலம்தான் காத்திருக்கிற அனுபவம். சரிங்களா? இந்த காத்திருக்கிற அனுபவத்தை குறித்து சங்கீதம் 37 வரும்போது அப்படியே காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வார்த்தையை போடுதுங்க. சரிங்களா? அது வேறுடைய வார்த்தை என்ன? அப்ப காத்திருக்கிற குணத்துக்குள்ள இந்த குணம் வருது. சங்கீதம் 37க்கு வேகமா வந்துருங்க. சங்கீதம் 37க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா வாங்க, சங்கீதம் 37ங்க. சங்கீதம் 37 வந்தீங்கன்னா இந்த காத்திருக்கிற குணத்துக்கு இன்னொரு பெயரும் வைக்கலாம். காத்திருக்கிற குணத்தோடு கூட இந்த ஒரு குணமும் வெளிப்படுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். சங்கீதம் 37 வசனம் 7 பாருங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திரு. கவனிச்சிங்களா? வசனம் 7 கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, காத்திரு அப்படின்னு சொல்லுது இல்லையா? இப்ப கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருன்னு சொன்ன வசனம் 11க்கு போலாங்க. அந்த காத்திருக்கிறதுக்கு, காத்திருப்பவர்களுக்கு வேறொரு வார்த்தை சொல்லுது, நீங்க கண்டுபிடிங்க. வசனம் 11 நான் வாசிக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அப்ப காத்திரு அப்படின்னு சொன்னது வசனம் 7. வசனம் 11 சொல்லுது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப உண்மையிலே காத்திருப்பவர்கள் யாரு? சாந்த குணம் உள்ளவர்கள் தான் காத்திருப்பாங்க. சரிங்களா? வசனம் 7 பாத்தீங்களா? அங்க யார் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்க பொறுமைசாலியா இருப்பாங்க. அப்ப காத்திருக்கிறவர்கள் வேற எப்படி சொல்லலாம்? அவங்கள பொறுமைசாலிங்கன்னு சொல்லலாம். வேற எப்படி சொல்லலாம்? அவங்களுக்கு பைபிள் சொல்லும் போது சாந்த குணம் உள்ளவர்கள் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் நம்மளை காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளாக கொண்டு செல்றாருன்னு சொன்னா பொறுமைசாலிகளாக மாற்றுகிறார், சாந்த குணம் உள்ளவர்களாக நம்மளை மாற்றுகின்றார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு லேசா ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு நான் அடுத்த கருத்துக்கு போயிடுறேங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெப விண்ணப்பம் வைக்கிறோம். அந்த ஜெப விண்ணப்பம் நிறைவேற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அதாவது பொறுமையா இருக்கணும், அதாவது சாந்தமா இருக்கணும். இப்ப இந்த கால தாமதம் இருக்கு பாருங்க. இந்த கால தாமதம் ஏன் வருது? ஒருவேளை நம்ம சாந்த குணம் உள்ளவர்களாக, ஒருவேளை நம்ம நீடிய பொறுமை உள்ளவர்களாக, அந்த குணம் வர்றதுக்காகத்தான் தாமதமா வருதா? தாமதமே வருதா? சற்று நீங்க யோசிச்சு பார்க்கணுங்க. அப்ப நாம் ஜெப விண்ணப்பம் வச்சு நம்மகிட்ட ஒருவேளை தாமதம் வரலாம், காத்திருக்கிற நேரங்கள் ஒருவேளை அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லைங்க. இந்த குணம் நமக்குள்ள வர்றதுக்காகத்தான் ஆண்டவர் நம்ம காத்திருக்கிற காலத்தை சற்று கூட்டி கொடுக்கின்றார். ஆக நம் நீடிய பொறுமைசாலிகளாக இருப்பதுதான் காத்திருப்பது, சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்பதுதான் காத்திருப்பது அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். இப்ப சங்கீதம் 37 சொல்லுகின்ற இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அப்படி நம்ம நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம காத்திருக்கும் போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பாருங்க, வசனம் 7 மீண்டும் வாசிக்கிறேன், முழுமையா வாசிக்கிறேன். இப்ப உங்களுக்கு விஷயம் புரியும் பாருங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திரு. ரெஸ்ட் இன் த லார்ட், வெயிட் பேஷன்ட்லி ஃபார் ஹிம். என்னவா? அவருக்குள் இளைப்பாரி பொறுமையோடு காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவர் காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. உங்களுக்கு தீமை செய்கிற மனுஷர்கள் வளர்ந்து வர்றாங்க, அவங்க காரியம் முற்றுப்புள்ளியை நோக்கி வர்றது இல்லை, அவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க, அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் பெருகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு உங்க மனசுல எரிச்சல் இருக்குதா? அதாங்க பேசுறாரு. வசனம் 8 கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு,
பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற விஷயம், யாராவது உங்களுக்கு விரோதமா செஞ்சுட்டே இருக்கிறாங்களா, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாப்பு செய்தவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீ என்ன செய்யணுமா? வசனம் 5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப காத்திருக்கிற நேரத்துல, நம்ம காத்திருக்கும் போது நாம் பிறரை பார்க்கிறோம், அவங்க தீமை செய்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி தீமை செய்தவர்களை பார்க்கும் போது எரிச்சல் அடைகிறோமா? கோபம் வருதா? ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமா? நீ கர்த்தருக்கு மேல நம்பிக்கையா இருந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. நீ எரிச்சல் அடையாத, உன் கோபத்தை நெகிழ்ந்துரு. அந்த எரிச்சல் உனக்குள்ள வரக்கூடாது. அவங்களுக்கு வேணா வரலாம், உனக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாருங்க. ஆக காத்திருத்தல்னா என்ன இந்த சங்கீதம் சொல்லிருச்சு. நாம என்ன செய்யக்கூடாது என்பதையும் இந்த சங்கீதம் சொல்லிருச்சு. பொறுமையோடு இருப்பது, நம்ம சாந்த குணமாக இருப்பது, அதுதான் காத்திருத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை படித்தோம். நம்ம கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, கோபத்தை நெகிழணும், நம்ம தேவனுக்கு நம்ம கர்த்தருக்கு வழியை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 37 நமக்கு சொல்லுதுங்க. ஆக காத்திருத்தல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? காத்திருத்தல் என்பது நீடிய பொறுமையாக இருத்தல். நம்ம அது மட்டும் இல்லாம காத்திருத்தல் என்பது நம்ம சாந்த குணமாக இருப்பது தான் காத்திருத்தல் என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டோம். அடுத்தது சங்கீதம் 131 வந்தோம்னு சொன்னா, என்ன செய்யக்கூடாது படிச்சோம்ல, என்ன செய்யணும் என்பதை சங்கீதம் 131 சொல்லுதுங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? காத்திருக்கும் போது கோவப்படாத, எரிச்சல் அடையாத, மனசுக்குள்ள பல வன்மத்தை வச்சிட்டு இருக்காத அப்படின்றதெல்லாம் சொல்லுச்சுங்க. இப்ப சங்கீதம் 131 கோவப்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத சங்கீதம் 131 சொல்லுதுங்க. வாங்க, சங்கீதம் 131 காத்திருத்தலை பத்தி பேசுகிறது, நம்பிக்கையோடு காத்திருத்தலை பத்தி பேசுகிறது. இப்ப எப்படி இருக்கணுமா? ரொம்ப அழகான சங்கீதங்க. சங்கீதம் 131 கூடி வந்திருக்கு பார்க்கலாம். சங்கீதம் 131 3 வசனம் தான் என்ன செய்தாங்க இருக்கிறது. வசனம் 2 பாருங்க என்ன சொல்லுது. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல இருக்கிறது. இப்ப சங்கீதக்காரன் தேவனுடைய பிள்ளைய யாருக்கு ஒப்பிடுகின்றார்? விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை கொண்டு போய் சங்கீதக்காரர் யாருக்கு ஒப்பிடுறாரு? அதான் சொல்றாரு, நான் மீண்டும் வாசிக்கிறேன். தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். அதுதான் காத்திருந்த பண்ணினேன். அப்படின்னா எப்படின்னா, ஒரு பால் மறந்த குழந்தை எப்படி தாய்க்கு முன்னாடி அமர்ந்து இருக்குதோ அது போல நான் ஒரு குழந்தைய போல நான் இருப்பேன் அப்படின்றாருங்க. சரிங்களா? இந்த குழந்தைய போல இருப்பேன்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யாது, அந்த குழந்தை என்ன செய்யும்? இதுதாங்க முதலாம் வசனமும், இதுதாங்க 3ஆம் வசனமும். நடுவுல சொல்லிட்டாரு நம்ம உறவு எப்படி இருக்கணும். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. பால் குடிச்சு முடிச்ச ஒரு குழந்தை எப்படி சமத்தா அமைதியா இருக்குதோ அந்த மாதிரி நானு ஆண்டவருக்கு முன்பாக இருப்பேன் அப்படின்றாங்க. அப்ப அந்த பாலை குடிச்சு முடிச்ச குழந்தை என்ன செய்யும், என்ன செய்யாது? இப்ப வசனம் 1 பாருங்க, அந்த குழந்தை என்ன செய்யாது அது அழகா சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல. என்னவா? என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல. தாவீது சொல்றார், என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்கள் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. அப்ப கர்த்தாவே என்கிட்ட இருமாப்பு இல்லை, கர்த்தாவே என்கிட்ட மேட்டிமை இல்லை, கர்த்தாவே பெரிய காரியம் தலைக்கு மேல போற விஷயத்தையும் எனக்கு மிஞ்சின காரியத்தையும் போட்டு நான் உழைப்பி தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லை. இந்த 3 விஷயம் இருக்கு பாருங்களேன். இந்த 3 விஷயம் யார்கிட்ட இருக்குது? பெருமை இல்லை, அதுக்கப்புறம் இருமாப்பு இல்லை, நான் பெரிய பெரிய விஷயம்லாம் போட்டு உழைப்பிக்கிறது இல்லை, ரொம்ப சிம்பிளா நான் வாழ்க்கையை எடுத்துக்கிறேன். இந்த 3 விஷயம் யாருடைய வாழ்க்கையில காணப்படுது? பெருமை இல்லை, இருமாப்பு இல்லை, பெரிய விஷயங்களை போட்டு நான் உழைப்பிக்கொள்றது இல்லை. இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? இதெல்லாம் குழந்தைகிட்ட இருக்குது. இதெல்லாம் என்கிட்ட இல்லை இல்லைன்றாரு. அதான் சொல்றாரு, நான் குழந்தைய போல, பால் மறந்த குழந்தையை போல நான் தகப்பனுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப இதை கேட்கிற நீங்க குழந்தைய போல இருக்கிறீங்களா? நீங்க குழந்தைய போல ஆகணும்னு சொல்லிட்டு இயேசு சொன்ன விஷயம் ஞாபகத்துல வருதா? அப்படின்னா உங்களுக்கு உள்ள இருமாப்பு இருக்கா? உங்களுக்கு உள்ள பெருமை இருக்குதா? உங்களுக்கு உள்ள
நீங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்களா? என்ன தேவையில்லாத விஷயங்களை போட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தலையை உள்ள விடணும்னு பாக்குறீங்களா? குழந்தை செய்யாதுங்க. அதெல்லாம் குழந்தைக்கு பெருமை கிடையாதுங்க, குழந்தைக்கு இருமாப்பு கிடையாதுங்க. குழந்தை ரொம்ப சிம்பிளா என்ன செய்யிருக்கும், எப்படி இருக்கும், அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குங்க. சரி, இப்ப பாருங்க, அந்த குழந்தை என்ன செய்யுமா என்ன செய்யாதுன்னு பார்த்துட்டோம். இருமாப்பா இருக்காது, பெருமையா இருக்காது, தேவையில்லாத விஷயத்தை போட்டு உழைப்பிக்காது. இப்படிலாம் அதுக்கு என்ன தேவையோ அது என்ன செய்யணும் கவனம் செலுத்தும். இப்ப எப்படி இருக்குமா? வசனம் 2 மீண்டும் வாசிக்கிறேன். அந்த குழந்தை எப்படி இருக்கும்ன்றத நீங்க ஒரு வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்லுங்க. நீங்க வசனம் 2, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. அப்ப இங்க வினைச்சொல் என்ன? வசனம் 2ல ஒரு குழந்தை என்ன செஞ்சுச்சான்? அந்த குழந்தை எப்படி தாயின் பால் மறந்த குழந்தை எப்படி இருக்குதோ, சரிங்களா, சைலண்டா சமத்தா அப்படி இருக்குதோ, அத மாதிரி நான் என் மனச உமக்கு முன்பாக நான் அமர பண்ணினேன். அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை அடக்கி அமர பண்ணினேன். அதுதாங்க விஷயம். அப்ப எவ்வளவு இங்கிலீஷ்ல பாக்குறோம் நம்ம, குவைட்டட் மை செல்ஃப், நான் அமைதியா இருந்தேன். எப்படி பால் குடிச்ச குழந்தை எப்படி அமைதியா இருக்குதோ அதை போல நான் இருந்தேன் அப்படின்றாங்க. அந்த அமைதி தான் குழந்தையினுடைய விஷயம். குழந்தை எப்படி இருக்காது, குழந்தை எப்படி இருக்கும், சரிங்களா? குழந்தை ஏன் அப்படி அமர்ந்து இருக்குது, குழந்தை எப்படி எப்படி சமத்த பிள்ளையா எப்படி இருக்குது, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அந்த குழந்தை சமத்து பிள்ளையா இருக்குது, ஏன் அந்த குழந்தை ரொம்ப அமைதியா இருக்குது அப்படின்னா, விஷயம் அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு சொன்னா பால் கொடுத்துட்டாங்க. அதனுடைய விளைவு பாலை குடிச்ச அப்படின்னால அது பாட்டுக்கு சுத்திட்டு இருக்குது. கண் பார்வையில் அம்மா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்குதுங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம காத்திருத்தல்னா என்ன, மிக அழகாக தேனிட்ட பணிகாரம் போல இங்க தாவீது விளக்குறாரு. அம்மா புள்ள உறவு, அம்மா பாலை கொடுத்துட்டாங்க, அம்மா கண்ணுக்கு முன்னாடி இருந்துட்டே இருக்கிறாங்க, இந்த புள்ளையும் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்குது, அதனால அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது பாட்டு சமத்தா அது என்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு இருக்குங்க. இப்ப நீங்க உங்க கண்களுக்கு முன்பாக தேவனை வச்சிருக்கிறீங்களா, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க ஆத்துமா அமர்ந்து இருக்கும், அப்படியே அலைபாயாது, சரிங்களா? அப்படியே கண்டதை யோசிக்காது, பயப்படாது. அப்ப உன் கண்ணுக்கு முன்னாடி தகப்பன் இருக்காரா? தகப்பன் உங்களுக்கு ஞானப்பால் சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? நீங்க சத்திய ஞானப்பாலை குடிப்பீங்கன்னு சொன்னா நீங்க சமத்தா இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு எரிச்சல், உங்க மனசுக்குள்ள பல சந்தேகங்கள், உங்க மனசுக்குள்ள பல கோபங்கள், உங்க மனசுக்குள்ள பல பயங்கள் இருக்குமானால் ஞானப்பாலை குடிக்கலன்னு அர்த்தம், சத்திய வசனத்தை குடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா மனசு அடங்கி உட்கார மாட்டேங்குதே, பல பல காரியங்கள் எதிர்மறையா சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. நான் அடக்கி அமர பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்படி தாய்க்கு முன்பாக அந்த குழந்தை எப்படி அமர்ந்து இருக்குதோ அது போல என்னவா விஷயம் பாருங்க. வசனம் 3 இருப்பாங்க. எது முதல் பாலை குடிச்ச குழந்தைய போல குடிச்ச பிற்பாடு இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இப்ப அந்த குழந்தை தானே பாலை குடிச்சிச்சு, பாலை மறந்துட்டு உட்கார்ந்து இருக்குது. இப்ப எங்க கொண்டு போயிடுறாரு, நான் தானே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இஸ்ரவேலு கொண்டு போயிடுறாரு. நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல என் ராஜ்யம், அதே போல என் சபை இஸ்ரவேலை நம்பி இருக்கும். அந்த குழந்தை பாலை குடிச்சிட்டு அம்மாவை பார்த்துட்டு நம்பி இருக்குது. அது போல நானும், என்னை போல இஸ்ரவேல் தேசமும் இருக்கணும் அப்படின்றாருங்க. ஆக சங்கீதம் 37ல காத்திருத்தல் என்றால் என்ன, காத்திருத்தல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொண்டோம். சங்கீதம் 131ல நாம் என்ன செய்யணும், நாம் அமர்ந்திருக்கணும். எப்படி அமர்ந்திருக்க முடியும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம வாங்கினோமானால் நம்ம மனசு அடங்கி அமர்ந்திருக்கும். இதை கேட்கிற நீங்க நம்ம கற்றுக்கொள்கின்ற 2வது பாடம், தேவனுடைய வார்த்தையை வாங்கினவர்கள் காத்திருக்கிற நேரத்துல தேவனுடைய வார்த்தையை நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா நீங்களும் குழந்தையை போல மாறுவீர்கள். குழந்தையை போல வார்த்தையை நம்பி அமர்ந்திருப்பீர்கள்.
சரிங்களா? சரி, இப்ப இன்னொரு சங்கீதத்துக்கு போலாங்க. இப்ப எப்படி இந்த மாதிரி உறவுக்குள்ள காத்திருக்கிறது? சரிங்களா? என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் படிச்சிட்டோமா? எப்படிங்க இது பாசிபிள் அப்படின்னா, இதுக்குதான் இன்னொரு சங்கீதம் வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 126க்கு வந்தீங்கன்னா ரொம்ப அழகான சங்கீதம். வசனம் 6 வசனங்கள் தான் என்ன செய்யுது அங்க இருக்கிறது. அந்த வசனம் 6 வசனங்கள் இருக்கு பாருங்க. இந்த வசனங்கள் 6 வசனம் இருக்கும் பொழுது நம்பிக்கை முதல்ல எங்கேருந்து வருதுன்னு பாருங்களேன். ஏன்னா காத்திருக்கும் போது ஒருத்தன் காத்திருக்கிறான், ஒருத்தன் பொறுமையா இருக்கிறான், ஒருத்தன் அவன் சாந்த குணமுள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நம்பிக்கை வேணும்ல. நம்பிக்கை இருந்தா தானே அந்த நம்பிக்கையினுடைய ஊற்று என்னன்னு பாருங்க. ரொம்ப அழகா பாட்டா பாடுறாங்க. இங்க பாருங்க, வசனம் 1, 2, 3. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். என்னவா எப்படி சொல்றாரு? ஆண்டவர் சீயோனினுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கெல்லாம் நம்ப முடியலையா, நாங்கெல்லாம் சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். அப்பொழுது எப்பொழுது ஆண்டவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, அதாவது சீயோனு அடிமைப்பட்டு கிடக்குது, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கும் பொழுது நாங்கெல்லாம் சொப்பனம் கனவு கண்ட மாதிரி இருந்தோம். வசனம் 2. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஆண்டவர்களை மீட்டெடுத்த பொழுது வாயெல்லாம் சந்தோஷயா. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இவங்கெல்லாம் இப்படி ஆனந்தமா சந்தோஷமா சிரிச்சு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது புறஜாதிகள்லாம் பேசிட்டாங்க, அவங்களுடைய கர்த்தர் அவங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அப்ப நம்பிக்கை எங்கேருந்து வருது? இதுதான் விஷயம். நம்பிக்கை எங்கேருந்து வருது? ஆண்டவர் எப்படி அவங்க மகிழ்ந்தாங்க? சரிங்களா? கர்த்தர் சிறையிருப்பை திருப்பினாராம், எனவே அவங்க எல்லாம் மகிழ்ந்தாங்களாம். புறஜாதிகள் எல்லாம் கூட சத்தியம் போச்சான், அவங்களும் கூட கர்த்தரை பத்தி பேசிக்கிட்டாங்களாம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் அவங்க மகிழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவங்க சிறையிருப்பை திருப்பும் போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் சொல்லும் போது அவங்க எங்க இருந்தாங்கன்னு பாருங்க. இதுதான் என்ன இது? ஆனா சிறையிருப்பை திருப்பினாங்கன்னு சொல்லிட்டீங்களே பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாங்க. இங்கதாங்க ட்விஸ்ட் சங்கீதக்காரன் வைக்கிறார். சரிங்களா? வசனம் 4. கர்த்தாவே ஜெபம் பண்றார். கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். என்னவா? தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இப்பதான சிறையிருப்பை திருப்பினார்னு படிச்சோம் வசனம் 1ல. அதற்காக எங்க வாயெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது, மனமகிழ்ச்சியா இருந்தோம் சொன்னாங்களே. புறஜாதிகள் கூட சந்தோஷப்பட்டாங்க, கர்த்தர் அவங்க பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவங்களும் சந்தோஷப்பட்டாங்களே. இப்ப என்ன சொல்றாரு? எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன அர்த்தம்? இது அப்ப இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க சிறையிருப்புக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப சிறையிருப்புக்குள்ள இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்பிக்கை எங்கேருந்து வருகிறது? அவங்க ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்துருங்க அப்படின்னு விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க. ஆண்டவர் அந்த பதில கொடுக்கல. இப்ப அவங்க காத்திருக்கிறாங்க. இப்ப காத்திருக்கிற பீரியட்ல அவங்களுக்கு நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. அவங்க சந்தோஷப்படுறாங்களாம், மனமகிழ்ந்தாங்களாம், மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா, ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார். கடந்த காலத்துல ஆண்டவர் செய்த காரியத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது நிகழ்காலத்துல அவங்களுக்கு பலனும், நிகழ்காலத்துல அவங்களுக்கு மகிழ்ச்சியும், எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கையும் அவங்களுக்கு வருகிறது. நம்பிக்கை எங்கேருந்து வருகிறது? கடந்த காலத்துல இருந்து வருதுங்க. ஆண்டவர் அவருடைய மக்களுக்காக என்ன செய்தார் என்பதை நினைவு கூறும் பொழுது எதிர்காலமும் பிரகாசமா மாறுது, நிகழ்காலத்திலையும் அந்த இருட்டை கடந்து போவதற்கு உதவி செய்து. அப்ப சிறையிருப்பை திருப்பினார் என்று கேள்விப்பட்ட போது அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க? நாங்களும் இப்பொழுதும் அதே காரியத்தை நினைவு கூறும் பொழுது சந்தோஷப்பட முடியும். சீக்கிரத்துல ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச காரியத்தை, எங்க முற்பிதாக்களுக்கு செஞ்ச காரியத்தை எங்களுக்கும் செய்வார் என்று சொல்லி அவங்க மனமகிழ்ச்சியா மாறுறாங்க. அப்ப நிகழ்காலத்துல நாம் காத்திருக்கும் போது நமக்கு பலன், நமக்கு நம்பிக்கை எங்கேருந்து வருது? கடந்த காலத்தை பாருங்க. சபையை பற்றி நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் சபையை எப்படி துவங்கினார் என்பதை பாருங்க.
நிகழ்காலம் பிரகாசமாக மாறும். நிகழ்காலத்தில் நீங்க பலனடைய முடியும். எதிர்காலம் ஆண்டவர் இந்த திருச்சபையை வைத்து செய்து முடிக்க வேண்டிய விஷயத்தை அவர் செய்து முடிப்பார். சரிங்களா? இதை எப்படி இப்ப கம்பேர் பண்றாரு பாருங்க. அதாவது மக்கள் சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க நாளைக்கு சந்தோஷப்பட போறாங்க. நாளைக்கு எப்படி சந்தோஷப்பட முடியும் அப்படின்னா, கடந்த காலத்திலிருந்து வர்ற விஷயத்தை கொண்டு நினைத்து பாட்டு பாடுறாங்க. அதனுடைய விளைவு கடந்த காலத்தை பற்றி நினைத்து பாடல் பாடி நினைவு கூறும் பொழுது எதிர்காலத்துல நம்பிக்கையா இருக்கிறாங்க, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையா இருக்கிறாங்க. இப்ப இதை எப்படி ஒப்பிடுறாங்க? இந்த சிறையிருப்பின் சம்பவத்தை எப்படி ஒப்பிடுறாங்க? அவங்களுக்கு ஒரு காலம் வரப்போகுது, கனவு நினைவாக போகிறது, அதை எப்படி ஒப்பிடுறாங்க பாருங்க. வசனம் 4, 5, 6 பாருங்க. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். என்னவா பைபிள் சொல்லுது? Turn again our captivity, O Lord, as the streams in the south. எப்படி தென் திசையில ஓடுற அந்த ஆறுகளை, வெள்ளத்தை மக்கள் திருப்பி விடுறாங்களோ அதுபோல எங்களுக்கு திருப்பி விட்டார்களும். அது என்ன தென் திசையில ஓடுற வெள்ளம்? சரிங்களா? அடுத்த வார்த்தை கவனிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கவனிச்சிங்களா? தெற்கத்தி வெள்ளங்கள் அப்படின்ற வார்த்தையை கவனிங்க, விதை அப்படின்ற வார்த்தையை கவனிங்க, அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறான் என்ற வார்த்தையை கவனிங்க, அறுத்த அரிகள் என்ற வார்த்தையை கவனிங்க. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க யூதாவில், தென்திசை யூதாவில், யூதா பகுதியானது, அது முக்கியமா தென்திசை பகுதியானது ரொம்ப வனாந்தரமா இருக்குமா. சரிங்களா? வானம் பார்த்த பூமியா இருக்கும் போல் தெரியுது. இப்ப ஒரு மழை பெஞ்சிருக்கும், அதை வச்சு விதைச்சிட்டாங்க. அதுதான் அழுகையோடு விதைக்கிறவர்கள். ஐயோ, இப்ப மழை வருது, நாளைக்கு எப்படி மழை வருமோ தெரியலையே, எப்படி நாங்க சாப்பிடுவோம், எப்படி நாங்க ஆலயத்துக்கு போவோம், என்ன செய்ய போறோம். ஒரு மழை வந்துச்சு, விதைச்சாச்சு, கண்ணீரோட விதைச்சாச்சு. சரிங்களா? இப்ப மழை, அடுத்த மழை வந்துச்சு. அடுத்த மழை எப்படி வந்துச்சு? அதுதான் தெற்கத்தி வெள்ளங்கள் புரண்டு ஓடுது. அப்படி புரண்டு ஓடும் போது இப்ப பாருங்க, கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுத்தார்கள். அறுத்து அரிகட்டுகளை எல்லாம் சேர்த்து அதை ஆலயத்துக்கு என்ன பண்றாங்க, கொண்டு காணிக்கையாக வைக்கிறார்கள். அப்ப இங்க பாருங்க, ஒரு விவசாயினுடைய உள்ளத்தை, குணத்தை இங்க காட்டுறாங்க. அவன் கண்ணீரோட இருக்கிறான். ஐயோ, எனக்கு மழை எங்கேருந்து வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிறான். இப்ப அவனுக்கு நம்பிக்கை எது கொடுத்துச்சு? தென் திசை வெள்ளங்கள் அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்ப அந்த வெள்ளம் அடிச்சுட்டு வந்துச்சு, அவனுக்கு அறுவடை ஆச்சு. அவன் அரிகட்டுகளை சுமந்து கொண்டு வந்தான், கண்ணீரோடு விதைச்சான், அவன் கம்பீரத்தோடு அறுத்தாங்க. அப்ப இந்த விஷயம் எதுக்கு ஒப்பிடப்படுது அப்படின்னா பாருங்க, பைபிள் சொல்லுது சிறையிருப்பை திருப்பினார், அதோடு கூட சம்பந்தப்பட்டு வருதுங்க. அப்ப சிறையிருப்பை திருப்பினார்னு சொல்லி வரும்பொழுது இதே மாதிரி விஷயம், அறுவடை எதுக்கு ஒப்பிடப்படுது? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்படின்னு அர்த்தம் என்ன? வெகு சீக்கிரத்துல பூமியில உள்ள பல இடங்கள்ல உள்ள தேவனுடைய ஜனம் அங்கங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கணுங்க. இப்ப எப்படி சேர்க்க முடியும்? அவங்களெல்லாம் அறுத்து கொண்டு களஞ்சியத்துல சேர்த்தது போல இப்ப ஆண்டவர் அங்கங்க உள்ள ஆத்துமாக்களை எல்லாம் கூட்டி சேர்த்து பரம கானான்ல கொண்டு போய் சேர்ப்பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்க, புதிய வனம் புது பூமியில கொண்டு போய் சேர்க்கணுங்க. இப்ப அவங்களெல்லாம் அறுக்கணும், அவங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா அறுக்கணும். அறுவடை வரணும்னா மழை வரணும்ல, வெள்ளம் புரண்டு ஓடணும்ல. அப்ப அது என்ன மழை அப்படின்னா, அதுதான் பின்மாறி வரும்பொழுது இந்த அறுவடை நிகழும், அறுவடை முழுமையடையும். அப்ப அறுக்கட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டு சேர்க்கப்பட வேண்டியதை கொண்டு போய் நம்ம ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பாருங்க. இப்ப என்ன சொல்றோம்னா, இப்ப நாம் கற்றுக்கொள்கிற பாடம், இவங்களுக்கான சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இவங்க சிறையிருப்புல இருந்து இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். அதற்கு நம்பிக்கை எங்கேருந்து வருகிறது? அப்ப அந்த காலத்துல துக்கமான காலம், கண்ணீரோடு வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணீர் எப்படிங்க சந்தோஷமா மாறுச்சு அப்படின்னா, கண்ணீரோடு விதைச்சவன் அறுவடை செஞ்சான். எப்படி? அங்கிருந்து
தெற்கத்திய வெள்ளம் வந்துச்சு, அங்க பின் மாறி மழை வந்துச்சு, அதனால அங்க அறுவடை வந்துச்சு. சரிங்களா? அதே போல சிறையிருப்புல இருக்கக்கூடிய ஜனங்கள் இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க? அதாங்க வசனம் 1-2 நம்ம படிச்சோம். நம்ம சிறையிருப்பு ஆண்டவர் ஏற்கனவே திருப்பினார்ங்கிற விஷயத்தை நினைவு கூறும் பொழுது நிகழ்காலத்துல நம்பிக்கை பிறக்கிறது. அப்ப நாம் கற்றுக்கொள்கின்ற 3வது பாடம், நாம் எப்படி இருக்கக்கூடாது காத்திருக்கும் போது புரிஞ்சுக்கிட்டோம். நாம் எப்படி இருக்கணும், ஒரு குழந்தை, பால் குடிச்ச குழந்தை எப்படி சமத்தா இருக்குதோ அப்படி இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அப்படி இருப்பதற்கு தேவை என்ன அப்படின்னா, கடந்த கால வரலாற்றை படி, கடந்த கால வரலாற்றை பாடலாக அடிக்கடி பாடுங்கள். திருச்சபை செய்து முடிக்க வேண்டிய திருப்படியை புரிஞ்சுக்கணுமா, எப்படி ஆண்டவர் ஆதி காலத்தில் நடத்தினாரு என்பதை பாடலா பாடு. தனிப்பட்ட முறையிலையும் குடும்பத்திலையும் திருச்சபையிலையும் அதை பாடலா பாடுங்க, நினைவு கூறுங்க. ஆக பின்னோக்கி பார்த்தால் முன்னோக்கி நகர முடியும். சரிங்களா? சரி, அப்ப எப்படி இந்த மாதிரி குழந்தை தாய்க்கு முன்னாடி எப்படி சமத்தா இருப்பது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைங்க கடந்த காலத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. இப்ப சங்கீதம் 92க்கு வாங்க, இன்னொரு ஆலோசனை நமக்காக கொடுக்கப்படுது. சங்கீதம் 92 இது ரொம்ப விசேஷமான ஒரு சங்கீதங்க. சங்கீதம் 92 ஏன் அப்படின்னா, அந்த பிராக்கெட்ல என்ன சொல்லப்படுது பாருங்க, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். இந்த சங்கீதம் எப்பதான் பாடப்படும்? ஓய்வு நாளின் போதுதான் பாடப்படும். இந்த ஓய்வு நாளின் சங்கீதத்துக்குள்ள 2 மிக முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் இந்த பாடல் பாடப்படுது, இந்த சங்கீதம் பாடப்படுது. இதுல 2 மிக முக்கியமான அம்சம் இருக்குது. வசனம் 1 பாருங்க, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். இப்ப பாருங்க, துதிக்கணும், எப்படி துதிக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஏன் துதிக்கணும் அப்படின்னா ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. வசனம் 4, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். உடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன். சங்கீதம் 92 2 மிக முக்கியமான விஷயங்களுக்காக சங்கீதக்காரன் பாட்டு பாடுறாரு, சந்தோஷமா இருக்கிறார், ஆனந்த சத்தம் படுறார். காரணம் என்ன? உடைய கரத்தின் கிரியைகள் நிமித்தம் நான் ஆனந்த சந்தோஷமிடுவேன். பாருங்க, அது ஓய்வு நாளின் பாட்டு, கரத்தின் கிரியைகள் சொல்றாரு. இப்ப ஓய்வு நாளுக்கும் கரத்தின் கிரியைகளுக்கு சம்பந்தம் இருக்கா? கரத்தின் கிரியைகள்ல என்ன, அவருடைய கரத்தின் கிரியைகள்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் படைத்தாருப்பா. அந்த படைப்பு மகா ஆழமானது, அவருடைய மகத்துவமானது, அவர் ஆழ்ந்த யோசனை கொண்டது அவருடைய படைப்பு. அவர் படைத்தாருங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்க்கிற ஓய்வு நாளின் போது நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஓய்வு நாளின் பாட்டுன்னு சொல்லப்படும் போது எதற்காக ஓய்வு நாளின் போது துதிக்கணும்னா, ஆண்டவர் படைத்தார், நாம் துதிக்க வேண்டும். சரிங்களா? இப்ப பாருங்க, வசனம் பாருங்க, வசனம் 10க்கு வாங்க. இன்னொரு விஷயம் வருதுங்க, இன்னொரு விஷயம். வசனம் 9, கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். இங்க இன்னொரு விஷயம் பேசுறாங்க. இங்க துன்மார்க்கர் சத்துருக்கள்லாம் அழிஞ்சு போவாங்க, சத்துருக்கள் கையிலிருந்து ஆண்டவரே நீர் என்னை மீட்டெடுப்பீங்க அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அதுதான், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்ப என்ன சொல்றாங்க? கரத்தின் கிரியைகளுக்காக ஆனந்த சத்தமிடுவேன்னு சொன்னவரு இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, துன்மார்க்கர்லாம் அழிவாங்க, நீ அழிய மாட்ட, துன்மார்க்கர்கிட்ட உன்னை விடுவிச்சு கொண்டு வருவேன் அப்படின்றாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்க மீட்பை குறிச்சு பேசுறாரு, படைப்பை குறிச்சு பேசுற சங்கீதம் 22 அவருடைய மீட்பை குறிச்சும் பேசுகிறது. அப்ப ஓய்வு நாளின் போது 2 விஷயங்களுக்காக நம்ம ஆனந்த சத்தமிடணும். ஒண்ணு என்னன்னு சொல்லுங்க? படைப்பு. இன்னொன்னு என்னன்னு சொல்லுங்க? எதிராளிகள்கிட்ட இருந்து மீட்பப்படுதல். நம்முடைய எதிராளி யாரு? மிகப்பெரிய எதிராளி சாத்தான், மிகப்பெரிய எதிராளி பாவம். பாவத்திலிருந்து மீட்கப்பட முடியும் அப்படின்ற விஷயம் இருக்கு பாருங்க. இதை குறிச்சு நம்ம ஆனந்த சத்தம் விடணும் அப்படின்றார். இப்ப ஓய்வு நாளின் போது இன்னொரு விஷயமும் செய்யணுமா? இன்னொரு விஷயம் என்னன்னா, பைபிள் சொல்லுது, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
அது என்ன புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுற? இங்க சொல்லப்பட்டிருக்கிற எண்ணெய் அப்படின்றது கொஞ்சம் ஆழமான அர்த்தம் உடையது. எண்ணெய் மட்டும் இல்லையா, அங்க பலி செலுத்தணுமா. அப்ப ஓய்வு நாளின் போது அவரு தன்னை 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 ஒப்படைக்கிறார். அப்ப ஓய்வு நாளின் போது அவர் படைப்பை நினைவு கூறணும். ஓய்வு நாளின் போது அவர் மீட்பை நினைவு கூறணும். ஓய்வு அவர் படைச்சாரு, அவரால் மீட்க முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தன்னைத்தானே பிரதிஷ்டை பண்ணுகிறான், தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கின்றான். இப்படி செய்வதன் மூலமாக அவனுக்கு நம்பிக்கை பிறகுதுங்க. அப்ப காத்திருக்கிற அனுபவம் இருக்க, காத்திருக்கிற அனுபவத்தின் போது என்ன செய்யக்கூடாது, அதுதான் சங்கீதம் 37 படிச்சோம். என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி படிச்சோம். என்ன செய்யணும்? சங்கீதம் 131 போய் ஒரு குழந்தை எப்படி தாய்க்கு முன்பாக எப்படி சமத்தா இருக்குதோ அப்படி இருக்கணும்னு சொல்லி படிச்சோம். இப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும்? கடந்த காலத்தை நினைக்கணும், நினைவு கூறணும். இப்ப பாக்குறோம், ஓய்வு நாள பரிசுத்தமாக ஆசரிக்கும் பொழுது நமக்கு காத்திருக்கிற அனுபவம் பலனடையுது. ஆண்டவர் வராருன்னு சொல்றாங்களேப்பா, இன்னும் வரவே இல்லைன்னு யார் சொல்லுவாங்க? கடந்த கால வரலாற்றை படிக்காதவர்கள். யாரெல்லாம் ஓய்வு நாள்ல ஆண்டவர் படைத்தார் என்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளாம இருக்கிறவங்க, ஆண்டவர் மீட்கிறார் அப்படின்ற விஷயத்தை அனுபவ ரீதியாக அறியாதவங்க, அவங்களுடைய காத்திருப்புல ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க புறஜாதியார் எப்படி வளர்றதை பார்த்து கோவப்படுறாங்களோ, இவங்க கோவப்பட்டுக்கிட்டு பிரச்சனைக்குள்ள அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க உண்மையிலே காத்திருக்கிறீங்க அப்படின்னா ஓய்வு நாள்ல பரிசுத்தமாக ஆசரிக்கிறீங்க. அவருடைய படைப்பை பார்த்து நீங்க பிரமிப்படைகிறீங்களா? ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அவர் மீட்பை பார்த்து நீங்க பிரமிப்படைகிறீங்களா? அதனால ஆண்டவரே, இந்த வாரத்துல இந்த இடத்துல இருந்து நீங்க என்னை காப்பாற்றி இருக்கிறீங்க, பாவத்துல இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறீங்க, என் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறீங்க, என் சபையை காப்பாற்றிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு துதிப்பீங்கன்னு சொன்னா உங்க காத்திருப்பது பலனோடு இருக்கும், ஜீவனோடு இருக்கும். அது சோர்ந்து போகாது, அது பலவீனப்பட்டு போகாது. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆக ஒரு குழந்தை தாய்க்கு முன்பாக எப்படி அமர்ந்து இருக்குதோ, தன்னுடைய ஆத்துமாவை எப்படி அடக்கமா தாவீது வச்சிருக்கிறாருன்னா கடந்த கால வரலாற்றை அறிந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் ஓய்வு நாள்ல பரிசுத்தமாக இருந்திருக்கிறார். இதுதாங்க நாம் கற்றுக்கொள்கின்ற 4வது பாடம். ஓய்வு நாள்ல நாம் பரிசுத்தமாக இருப்போம்னு சொன்னா நம்முடைய காத்திருக்கிற காரியம் ரொம்ப பலமா இருக்கும். அப்படி பார்த்தீங்களா, காத்திருக்கிற விஷயத்துல எப்படியெல்லாம் தாவீது சொல்றாரு, எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருப்பதற்கான காரணம், எங்கேருந்து காரணம் என்ன, அது விஷயத்தை சொல்றாரு. வேற என்ன விஷயம்? ஓய்வு நாள்ல பரிசுத்தமாய் ஆசரிப்பது. ஓய்வு நாள்ல ஆண்டவரை இப்படி நினைக்கிறது. ஏதோ இயற்கை செய்ய சொல்லிட்டு போறதில்ல, ஏதோ சாட்சி செய்து போறதில்ல. அந்த சாட்சியும் அந்த இயற்கை செய்தியும் ரொம்ப மனதின் ஆழத்திலிருந்து புரிஞ்சு நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஓய்வு நாள் உங்க காத்திருப்புக்கு பலனை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு சங்கீதத்தையும் வாசிச்சு முடிக்கலாங்க. சங்கீதம் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு விஷயம், சிறிய விஷயம் சொல்லி முடிக்குதுங்க. கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து காத்திருப்பேன், ஆயத்தமாய் காத்திருப்பேன். அப்ப எப்ப நான் தேடுவேன்றாரு, எப்ப ஆண்டவர் கேட்டருளுவாருன்னு சொல்றாரு? காலையில நீங்க இந்த சத்தத்தை கேட்பீங்க. இந்த காலை அப்படின்ற பொருள் இருக்கு, அது இரவுக்கு ஆப்போசிட் தானே. பைபிள்ல குறிப்பா சங்கீதத்துல காலை என்பது தேவனுடைய தயவுக்கு ஒப்பிடப்படுது. ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்டார், தயவு காமிச்சார். இரவு என்பது துக்கத்துக்கு ஒப்பிடப்படுது. சரிங்களா? இதுதான் விஷயம், தயவு துக்கம். சரிங்களா? இப்ப தயவு மட்டும் இல்ல, காலை என்பது உயிர்த்தெழுதலை குறிக்குது. எப்படி? இயேசு கிறிஸ்து இருட்டோடு எழுந்தார் இல்ல, நம்ம வாசிக்கிறோம்ல மார்க் 16 அதிகாரத்துல, இருட்டோடு எழுந்தாருங்க அவரு. அப்ப எதை குறிக்குது? அவர் எழுந்தாரு, எல்லாருக்கும் காலை பொழுது திறந்து வைக்கப்படுகிறது. நீங்க இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு நீங்க அழைக்கப்படுறீங்க, அந்த காலை பகுதிக்கு நீங்க அழைக்கப்படுறீங்க. அப்ப ஆண்டவர் ஒரு நம்பிக்கை, உங்க ஜெப விண்ணப்பத்தை கேட்டருளுவார். அதுதான் காலை பகுதி. அப்ப ஆண்டவர் நிச்சயமாக பகலுக்கு, அந்த வெளிச்சத்துக்கு, அந்த உயிர்த்தெழுதலுக்கு உங்களை வைக்கிறார். மரணத்துல இருக்குது, மரணம் இருளை குறிக்கிறது, இரவை குறிக்கிறது. பகல் விடியற் காலை உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அப்ப நீங்க இதை கேட்கிற நீங்க ஏதாவது ஜெப விண்ணப்பத்தை வச்சு அந்த ஜெப விண்ணப்பம் கேட்கப்படாமல் காத்திருக்கிற அனுபவத்துல இருக்கிறீங்களா? அந்த காத்திருக்கிற அனுபவத்துல நீங்க விட்டு விட்டீங்களா? ஒருவேளை விட்டு விட்டீங்கன்னா
இந்த பாடம் உங்களை திரும்பவும் அழைக்குது. வாங்க, கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையாயிருங்க. சரிங்களா? எப்படி நம்பிக்கையா இருக்கிறது? குழந்தை எப்படி தாயை பார்த்து அந்த பாலை கொடுத்து எப்படி அது அமர்ந்து இருக்குதோ அத போல நீங்க அமர்ந்துருங்க. எப்படிப்பா அமர்ந்திருக்க முடியும் அப்படின்னா, ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசீர்வாதம் மூலமாக நீங்க காத்திருக்கிற அனுபவத்தை காத்துக்கொள்ளலாம். நீங்க கடந்த கால வரலாற்றை உங்க வாழ்க்கையிலையும் சபை காலத்திலையும் பைபிள் காலத்துல நடந்த வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கும் நடக்கும் என்ற உத்வேகம் கிளம்பும். அப்ப உங்களுக்கு காலை பகுதி ஒன்று உண்டு. சீக்கிரமா அந்த இரவு பகுதி கடந்து போகுதுங்க உங்க வாழ்க்கையில. நீங்க யோசிங்க, அந்த பாலை குடிங்க, அமர்ந்துருங்க. நீங்க ஓய்வு நாளுடைய இளைப்பாறுதலுக்குள்ள போங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, கர்த்தருக்காக காத்திருக்கணும், கர்த்தர் மேல காத்திருக்கணும் அப்படின்ற மேலான வெளிப்பாட்டிற்காக நன்றிப்பா. நாங்க அந்த குழந்தை இப்படி அம்மாக்கு முன்பாக எப்படி அமர்ந்து இருக்குதோ, எப்படி அடக்கமா இருக்கோ, எப்படி சமத்தா இருக்குதோ, அதுபோல பாலை குடித்த பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க. ஓய்வு நாள பரிசுத்தமாய் ஆசரிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கடந்த கால வரலாற்றை நாங்கள் துக்கப்படும் போது நினைவு கூர்ந்து துதிக்க உதவி செய்யுங்கப்பா. இதை நாங்கள் படிச்சுட்டு போயிடாம அனுபவத்திற்குள்ள வர உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.